என்னதான் ஒரு தோழமை கட்சியா இருந்தாலும் ஒரு கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி கட்சிய விமர்சனம் பண்றீங்க. பட் இந்த 3 ஆண்டு கால தாமதம் அப்படிங்கிறது ஏன் சார்? சோ அதிமுக அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டா திமுகவுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க அதை ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு பிரச்சனை வருது பிரச்சனை வரலன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தை வேலை இல்லை. கஞ்சா வழக்குல கைதாகிறவங்க உண்மையான குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ காவல்துறை மேல ஒரு குற்றம் சாட்டுறாரு. காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவர் நேரடியா குற்றம் சொல்கிறாரா? யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறத விடுங்க. இல்ல பீகார் குஜராத்லயே கள்ளச்சாராய விநியோகம் இருக்கதான் சார் செய்யுது. ஏங்க கள்ளச்சாரம் இருக்குன்றதுக்காக நீங்களே விற்பீங்களா? அதுக்காக நீ ஏடிஎம்கே விட்டு போயிருவியா? டிஎம்கே உனக்கு பிரச்சனையா? உனக்கு அங்க பிரச்சனையா? இங்க பிரச்சனை? அதெல்லாம் இருக்கலாமுங்க. அதெல்லாம் செகண்டரிங்க. இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. இருக்கலாம். ஆனால் அரசாங்கம் தாசில்தார் எங்கள் கொடியை ஏற்ற விடாமல் தடுக்கிறார், உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம். வைகோ அவர்கள் தலைமையில மக்கள் நல கூட்டணி அப்படின்றது உருவானது. சோ இது ஒரு முன்னோட்டமா பார்க்கலாமா அது மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு? அதாவது நாங்க தனியா ஒரு மக்கள் நல கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மதிமுக மத்த இடதுசாரி கட்சியெல்லாம் வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கலாமே மாநாடு தேவையில்லாம. இதை முடிச்சு டெல்லியில் போய் நடத்த போகிறோம் ஆர்ப்பாட்டம். உங்களுக்கு அது தெரியாதா? இங்கே மாநாடு நடத்தி முடிச்சுட்டு அதிவிரைவில் டெல்லியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். இப்போ தமிழக முதல்வர் கூட எங்கள் மேலே கோபமாக இருக்கலாம், என்ன அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. நாங்கள் அதை பற்றி கவலைப்படலைங்க. யார் கோவப்படுறான்றது எனக்கு கவலைலாம் இல்லை. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் விசிக மாநில செயலாளர் இளைஞர் அணி சங்க தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதையை எதிர்த்து விசிக தலைமையில மாநாடு நடக்கவிருக்கு. இன்னைக்கு பேசும் பொருள் அதுதான் சார் இருக்கு. என்னதான் ஒரு தோழமை கட்சியா இருந்தாலும் ஒரு கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி கட்சிய விமர்சனம் பண்றீங்க. பட் இந்த 3 ஆண்டு கால தாமதம் அப்படிங்கிறது ஏன் சார்? அக்டோபர் 2 என்பது மகாத்மா காந்தி அவருடைய பிறந்த நாள், காமராஜர் அவருடைய இறந்த நாள். அது உங்களுக்கு தெரியும். காந்தி ஒரு பூரணமான ஒரு மது விலக்கை உருவாக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலிருந்தே போராடினார். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். புரட்சி அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் துருப்பு எண் 47 பிரகாரம் பூரணமான ஒரு மது விலக்கை இந்தியா முழுக்க உருவாக்க வேண்டும் என்று. நாங்களும் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுதே 90களிலேயே மது இல்லாத ஒரு தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கும் தலைவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதேமாதிரி நம்ம நாட்டில் 2016 சசி பெருமான்ற ஒரு ஐயா, கேள்விப்பட்ட பெரிய போராளி, மதுவுக்காகவே தன்னை மாய்த்து கொண்டார். இப்படி பல வரலாறு நடந்த பூமி இந்த பூமி. அது மட்டுமல்லாது கள்ளக்குறிச்சியில் சில மாதங்களுக்கு முன்னால் 69 பேர் இறந்து போயிட்டாங்க போதையை போட்டு. சார் கள்ளக்குறிச்சியில் முடிச்சிடுறேன். போதையை போட்டு இறந்து போயிட்டாங்க. அதை போய் எங்கள் தலைவர் பார்வையிடுகிறார். பார்வையிடும் பொழுது அங்கே இருக்கிற பெண்மகள், கணவனை இழந்த பெண்மகள், அவங்க அழுகிறாங்க. எல்லா பேருமே அழுது, சாமி தயவு செய்து இந்த டாஸ்மார்க் இழுத்து மூடுங்க அப்படின்னு அவங்க கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஏற்கனவே எங்கள் மனசுக்குள்ளே இருந்த கோரிக்கை தான். ஏன்னா எங்களுடைய கட்சிக்குடைய வழிகாட்டி யாருன்னா பகவான் புத்தர். புத்தர் 5 பெரும் சீலங்களை சொல்லார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சீலத்தை மது இல்லாத ஒரு நாடை உருவாக்க வேண்டுமா அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போராடி இருக்கிறார். திருவள்ளுவர் கல் உண்ணாமை அப்படின்னு 93வது அதிகாரத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் எங்கள் மனசு எங்கள் தலைவருக்குள்ளே இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக பார்க்கிறார். இந்த பாதிப்பின் காரணமாகத்தான் நாங்கள் அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எங்கே நடத்தினா நம்ம வள்ளுவர் கோட்டத்தில். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் அறிவிக்கிறார். வெறும் சாதாரண இது மாநாடு அல்ல. இது வரைக்கும் நடந்த மாநாடு வேறு. இந்த மாநாடு வெறும் பெண்களை மட்டுமே 5 லட்சம் பெண்களை திரட்டி பூரணமான மதுவிலக்கை இந்தியா முழுக்க உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். சிறப்பு தானே? அது எப்போ அண்ணன் உங்கள் கேள்விக்கு பண்ண வரேன். ஏங்க இப்போ நீ நடத்துகின்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. இப்போ தான் நாங்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குது. நீ 6 மணிக்கு நீங்கள் ஒரு பெண்மகள் கேமரா எடுத்துகிட்டு போங்க, ரோட்டில் தள்ளாடி தான் போகிறாங்க. உண்மையாக பொய்யா? அந்த போதை போடாதவே அமைதியாக போவேன். போதை போட்டேன் பெண்களை கேள்வி பண்ணுறானா இல்லையா? இன்றைக்கி பெண்களுக்கு எதிர்ப்பான பாலியல் சூழல் நடப்பது யார்? எல்லாம் போதை போட்டதானே செய்கிறேன். அப்போ தடுப்பது நம்ம கடமை இல்லையா? அதனால தடுக்கிறோம். இல்லை, இந்த நோக்கத்தை யாருமே கேள்வி கேட்கல. கடந்த ஆண்டும் மரக்காணத்தில் கிட்டத்தட்ட 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் பெரும்பான்மையான மக்கள் தலித் சமூகத்தை சார்ந்த தலித் வன்னியர்கள் 2 பேருமே தான். அப்போ இந்த மாநாட்டை கையில் எடுத்துருக்கலாமே. நீ கேட்குற கேள்வி அருமையான கேள்வி தான். அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்ங்க. இப்போ ஏன் நான் கேட்குறோம்னா, இப்போ நேரடியாக மக்களே சொல்கிறாங்க,
என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு டாஸ்மார்க் இழுத்து முடுவதற்கான செயல் திட்டத்தை செய்யுங்க. நீ கேட்குறீங்களே, அந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, நான் சொல்கிறது 2016 வந்து எங்கள் கட்சி தொண்டர்களே டாஸ்மார்க்கை அடித்து உடச்சி இழுத்து மூடி இருக்கிறாங்க. பல பேர் மேலே கேஸ் இருக்குது. பல பேருங்க, நான் பேரோட சொல்ல முடியுமுங்க. அவ்வளவுக்கு போராடணும். ஆனால் இன்றைக்கி தான் கால சூழ்நிலை ஒத்து வரும்பொழுது நாங்கள் எல்லாரையும் அணிதிரட்டி, அனைத்து கட்சி தலைவர்களையும் அணிதிரட்டி, வெறும் அரசியல் ஒரு போராட்டமாக இல்லாமல் இது சமூக விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும் என்பது நான் போராடுறோம். தப்பா இல்லை, அனைத்து கட்சிகளையும் திரட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. அதிமுகவுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு இல்லையா? ஸோ வந்து இது திமுகவுக்கு ஒரு இன்டெரக்டாக சொல்கிற மெசேஜா? நீங்கள் திமுகவுக்கும் அழைப்பு விடுறேன், வர சொல்லுங்கள். திமுக ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவையும் தாங்க கூப்பிட்றோம். அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க செய்யற இந்த ஆர்ப்பாட்டத்தை அவங்க செய்யலாம், அதனால் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதிமுக அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டா திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அதை ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு பிரச்சனை வருது பிரச்சனை வரலைன்றலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தை வேலை இல்லை. விடுதலை சிறுத்தையுடைய ஒரே இலக்கு மது விலக்கை உருவாக்க வேண்டும். விடுதலை சிறுத்தையின் இலக்கு மதுவை விலக்கு. அப்போ நாங்கள் போராட போகிறோம். அதனால் வந்து நாங்கள் அதெல்லாம் யாருமே நாங்கள் யோசிச்சிருந்தால் எவ்வளோ பெரிய இதை செய்வோமாங்க. ஏங்க, பெரிய பெரிய சாராய உடைமையாளர்கள் யாருன்னு தெரியும், மதுக்கடையில் யார் நடத்துகிறாங்கன்னு தெரியும், மதுக்கடைனா மது உற்பத்தி ஃபேக்ட்ரி யார்கிட்ட இருக்குன்னு தெரியும். இப்போ அவங்களே வந்து நாங்கள் எதுக்குறோம். சாராய கடையை மூடுனா என்ன அர்த்தம்? ஃபேக்ட்ரி மூடுதானே. அப்போ எவ்வளோ சிக்கல் எங்களுக்கு வரலாம். எல்லாத்தையும் நாங்கள் பயப்படவே இல்லை, தைரியமாக தான் நிற்கிறோம். யாருக்கா? மக்களுக்காக தானே. இங்கே பாருங்க, என்ன விதமான சிக்கல் வரும்னு சொல்லி நினைக்கிறீங்க சார்? நாலு லாரி வெட்டி கூட அடிச்சு கொள்ளுவாங்க, எங்களை எல்லாம் பண்ணுவாங்க. என்ன சாதாரண விஷயமா? மாஃபியா குரூப் இருக்காங்க. சாராய மாஃபியான்றது சாதாரண விஷயமா? கள்ளச்சாராய மாஃபியான்னு வெறும் சாதாரண விஷயமா? நாங்கள் போதைப் பொருளையும் தடுக்கிறோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே இருக்கிற ஒரு கல்லூரிக்குள்ளே ரைடு விடும்போது பெண்மகள்லாம் மாட்டுறாங்க. பார்த்தீங்களா? பார்க்கல? கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் இவ்வளோ மோசமான ஒரு சக்தியில் நாங்கள் எதிர்க்கணும்னா, இப்போ இங்கே பாருங்கள், சாராயம் கூட கள்ளச்சாராயம் லோக்கல், மதுன்றது லோக்கல், டாஸ்மார்க்னு ஒர்க்கு. ஆனால் நாங்கள் போதை வஸ்துக்களை எதிர்க்கிறோம்ல. மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு தானே சொல்கிறான். ஓகே சார், இந்த போதை பற்றி சொல்ல பொழுது திருமாவளவன் அவர்கள் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. கஞ்சா வழக்கில் கைதாகிறவங்க உண்மையான குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ காவல்துறை மேலே ஒரு குற்றம் சாட்டுறாரு. காவல்துறை வந்துட்டு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவர் நேரடியாக குற்றம் சொல்கிறாரா? யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறத விடுங்கங்க. யார் கட்டுப்பாட்டில் இருந்தால் என்னங்க? நாங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒழுங்க போதையை வந்து ஒழிங்க. இப்போ தானே பிடிச்சாங்க. இப்போ நீ பார்த்தீங்களா பார்க்கலையா? நீ ஒரு நெறியாளர், உங்களுக்கு தெரியாதா? இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லூரிக்குள்ளே ரைடை விட்டால் வெறும் போதையாக எடுக்கிறாங்க, கஞ்சாவை எடுக்கிறாங்க. நீ அதை விட்டுவிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் வந்து கஞ்சா வச்சுக்க தூக்கி உள்ளே போட்டீங்களா? போடலையா? யாரை பேர சொல்கிறேன்? சவுக்கு சங்கரன் அப்போ கஞ்சா வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டா தெரிஞ்சாரு, கஞ்சா விற்பனையாளராக இருந்தார். உலகத்துக்குலாம் தெரியுமுங்க. அந்த கல்லூரியில் 300 கிராம் அளவுக்கு பிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் தான் எதுக்கு குவிக்கணும்? இல்லை, அது என்ன மாஃபியா குரூப் உள்ளே இருக்கலாம், பல சதிகள் இருக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. அது கூட வெற்றி தான். எங்கள் மாநாட்டுக்கு பிறகு தான் நடக்குது. எல்லா இடத்துல ரைடு விடுறாங்க. இப்போ எங்கள் மாநாடு அறிவித்த பிறகு எல்லா இடத்துலையும் ரைடு அங்கங்கே. நல்லதானாங்க. இங்கே பாருங்கள், நான் இதுக்காக சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நீங்கள் முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்டீங்க. நேற்று எங்கள் தலைவர் மரக்கான போனாருங்க. அங்கே போய் எல்லாரையும் பேட்டி கேட்டார். பேட்டினா அவங்க மக்களோட வழிகளை விசாரிக்கிறாரு. அங்கே ஒரு பொண்ணு ஜான்சி ராணின்னு நினைக்கிறேன் அந்த பெண்மகள் பேர். வயசு வெறும் 30-32 வயசு தான். 2 குழந்தைகள், 3 குழந்தைகளுங்க. அந்த அம்மா என்ன குற்றம் செஞ்சு? அந்த அம்மா சொல்லி, என் வாழ்க்கை நான் போதையை நான் பார்த்ததில்லை, ஆனால் எனக்கு தெரியாமல் என் புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் முன்னாடி தண்ணி அடிச்சிருக்கிறேன், இந்த கலாச்சாரத்தை குடிச்சு செத்து போயிட்டேன், இன்றைக்கி 3 குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாப்புல, நான் எப்படி வளர்ப்பேன்? அந்த பெண்மகள் என்ன தப்பு செஞ்சுச்சு? அப்போ நீ விற்கிறனால தான் குடிக்கிறேன், அப்போ இழுத்து மூடு. இது வந்து ஒரு சாம்பிள். இது மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் எக்கச்சக்க நடக்குது. கல்லூரிக்குள்ளே போதையை போடுறாங்க. அப்போ தடுக்க வேண்டிய அரசாங்கத்தோட கடமையில் இதை நாங்கள் சும்மா போகிறப்போ கூட சொல்லுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. உறுப்பு 40 என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்து 1955 இந்தியாவில் பூரணமான மது விலக்கை உருவாக்குங்கள். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் பார்க்குறோம். யார்? பீகாரில் நிதிஷ்குமார் எப்படி உருவாக்குனாரு? மது விலக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் நம்ம வந்து பிஜேபி நாங்கள் எதிர்த்து தான் பேசுகிறோம். அதனால் பட் குஜராத்தில் பிஜேபி ஆட்சி தான், அவங்களே வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்களே மது விலக்கு. பீகார், குஜராத்லேயே கள்ளச்சாராய விநியோகம் இருக்க தான் சார் செய்யுது. ஏங்க கள்ளச்சாராயம் இருக்குன்றதுக்காக நீங்களே விற்பீங்களா? அதையும் தான் தடுக்கணும், இதையும் தான் தடுக்கணும். ஏங்க நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, கள்ளச்சாராயம்லாம் இருக்குது, அதனால் வந்து நாங்களே இவங்களுக்கு இதே வேலை என்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து சாராயம் விற்கிறதே வேலையா? ஐஏஎஸ் படித்தவன் வந்து எதுக்கு சாராயம் விற்கிறாங்க? நான் நேரடியாக கேட்குறேங்க. இப்போ என்னோட படித்தவர் தான் இன்றைக்கி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்குது. அப்படின்னு பேர் சொல்ல விரும்பலை. நான் சிவில் இன்ஜினியர், அவர் மெக்கானிக்கல், யாருன்னு தெரியும் பார்க்குறவங்களுக்கு. இன்றைக்கி அவர் தான் அதுக்கு அதிகாரியாக இருக்கார். அவன் படிக்கிறப்ப நல்ல நண்பராக இருந்தாப்புல, நல்ல பையனாக இருந்தாப்புல, போராளியாக இருந்தாப்புல. இன்றைக்கி போய் அந்த ஆளுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. 45,000 கோடிக்கு விற்றுட்டு 50,000 கோடிக்கு வீண் டார்கெட் வைக்கிறது எப்படி கரெக்டாக? ஒரு ஐஏஎஸ் படித்த ஆளுக்கு என்ன வேலை?
நாட்டை பாதுகாக்கணும், மக்களுக்கு உழைக்கணும். போய் மதுக்கடையில் மது விற்கிறத வேலை தப்பா இல்லையா? நீ அது சொல்லுங்க. நீ நெறியாளர் இவ்வளவு நேரம் நீ இல்ல கேள்வி சார், கேட்டீங்களா? கள்ளச்சாராயம், மது, போதை எல்லாத்தையும் எதிர்த்தும் போராட்டம் அப்படின்றது கண்டிப்பா நடக்கணும் தான். பட் இந்த டைமிங் தான் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வந்திருக்கு. பாஜகவும் திமுகவும் இடையில வந்துட்டு ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு மத்தியில காணப்படுது. ஏன்னா கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாக்கு அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த சமயத்துல வந்துட்டு விசிகாக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ, அது எங்களுக்கு வந்து அதிமுக அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ? ஏன்னா இல்ல, எங்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுகவும் கூட்டணி நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த மக்களுக்கு பார்க்குறோம். அது கள்ளச்சாராயத்தில் செத்து போனாங்க கண்ணுக்கு முன்னாடி. இப்போ தான் நடந்துச்சு. எங்கள் தலைவர் இங்கே 2 நாள் அங்கே இருந்து ஒவ்வொரு இடமா பார்த்தார். நீங்கள் சொன்ன மரக்காணம் காலகட்டத்திலும் போய் பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சியிலேயே முக்கியமான முன்னணி தோழர்கள்லாம் சில பேர் இறந்து போயிருக்கிறாங்க. முன்னணி தோழர்களே மதுவின் காரணமாக. இப்போ இதெல்லாம் எங்கள் தலைவருக்கு நேரடியாக பாதிப்பு அடைந்திருக்கிறது. இந்த பாதிப்பு அடையும் பொழுது அந்த வழியில் இருந்து இந்த தேசம் வந்து இப்படி போகக்கூடாது, தேசத்தில் ஒரு சிறப்பு அமையணும். இன்னொன்று சொல்லி பாருங்களேன், எல்லா வளம் சொல்கிறோம். நம்ம வந்து நீர் வளம்ன்றான், அதே மாதிரி நில வளம்ன்றான். எத்தனையோ வளங்கள் இருந்தாலும் மனித வளம் தானே ரொம்ப முக்கியம். ஹியூமன் ரிசோர்ஸ் தானே ரொம்ப முக்கியம். மனிதனுடைய அறிவு நல்லா இருந்தால் தானே எல்லாமே நல்லா நடக்கும். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட ஆகலாம். நான் ஒரு பெரிய அரசியல் பெரிய இடத்துக்கு கூட போகலாம். சாதாரண ஒரு மாணவன் கூட நாளைக்கு பெரிய இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். ஆனால் இவங்கெல்லாம் போதை வஸ்துக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போகுதுல்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம்ல. இப்போ நீங்களே உங்கள் நண்பர்கள்ட்ட சில பேரை பார்த்துருப்பீங்க. ஆண் நண்பர்கள்லாம் சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் சில பேர் எத்தனை பேர் தண்ணி அடித்து பாலாக போயிருப்பாங்கல்ல. அவன் வாழ்க்கை நீ கண்ணால், நான் உங்களுக்கு சொல்ல தேவை, நீங்களே கண்ணால் பார்த்துருப்பீங்களே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரியும்ல. அப்போ இது நமக்கு முன்னாடி தெரியுது, தப்புன்னு தெரியுது. அதை ஏன் தட்டி கேட்கக்கூடாது? ஏன் அதை வந்து நம்ம ஒழிக்கக்கூடாது? ஏன் சாராய கடையெல்லாம் மூடிட்டோம்னா தமிழ்நாடே அழிஞ்சு போயிடுமா? அழியாதுல்ல. இது நேர்மையான ஒரு யுத்தம்ங்க, மக்களுக்கான யுத்தம். அதை நீங்கள் பாராட்டணும், வரவேற்கணும். அதுக்காக நீ ஏடிஎம்கே விட்டு போயிடுவியா? டிஎம்கே உனக்கு பிரச்சனையா? உனக்கு அங்கே பிரச்சனையா? இங்கே பிரச்சனையா? அதெல்லாம் இருக்கலாமுங்க. அதெல்லாம் செகண்டரிங்க. இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. இருக்கலாம். ஆனால் அதை விட முக்கியம் மக்களின் நலன் முக்கியம். மக்களை பாதுகாக்க வேண்டிய நம்ம பொறுப்பு. இப்போ நம்ம வீட்டிலையே, இப்போ உங்கள் அண்ணன் தம்பியோ இல்லை எங்கள் வீட்லேயோ ஒரு அண்ணன் தம்பியோ போதைக்கு அடிமையாயிட்டானே பார்த்துக்கிட்டு நம்ம மாட்டுக்கு அமையாக இருப்போமா? ஒரு தாயாக இருந்து நீங்கள் வந்து திருத்துவீங்களே, ஒரு அக்காவாக இருந்து ஒரு தம்பியை திருத்துவீங்களே, ஒரு மனைவியாக இருந்து ஒரு கணவனை திருத்துவீங்களே, அதுவே ஒரு தலைவனாக இருந்து மக்களை திருத்துங்க. அப்படி சொன்னது தப்பான்னு கேட்குறேன். இல்லை சார், சொன்னது கரெக்டு தான் சார். இப்போ வந்து கடந்த கேட்குறீங்களா? இல்லை அப்படி கேட்க போறீங்களான்னு கேட்குறேன். சார் அந்த டைமிங் வந்து கொஸ்டினபிளா இருக்குல்ல சார். அது எப்போ தான் போவீங்களா? அதை பற்றி கவலை இல்லை. இல்லை கடந்த மாதம் கவலை இல்லை, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எப்போமா சொல்லுவோங்க. இல்லை கடந்த மாதம் வந்து விசிக கொடியை ஏற்ற விடல, திமுக காரங்களே வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து உடனே திமுக காரங்க இல்லை, அரசாங்கம், தாசில்தார் எங்கள் கொடியை ஏற்ற விடாமல் தடுக்கிறார். உண்மைதான். ஆனால் அதை நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம். எங்கள் கட்சியோடு சார்ந்த மக்கள் போராடுவார்கள், அது வேற பிரச்சனை. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி குறிப்பாக வந்து இந்த சாதிக்காரனே குடிக்கிறான் இல்லை. அங்கே தான் எங்கள் இவர் கவிஞர் கபில் அழகாக ஒரு பாட்டு பாடுவார். ஒரு பாட்டே இருக்குது, சாராய கடையில் தாண்டா எல்லாமே சமூகம், அதாவது சமத்துவமாக இருப்பாங்க. அப்படின்னா எல்லோரும் தானே குடிக்கிறாங்க, குடிச்சு எல்லோரும் தானே சாகுறாங்க. ஆனால் கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று எண்ணி விடாதீர்கள். 2026க்கு முன்னாடியே நாங்கள் மதுவை பூரணமாக ஒழிப்போம். இந்த ஊடக சந்திப்பப்பே வந்து 2016 திமுக வாக்குறுதியாக கொடுத்தாங்க மது விலக்கு அப்படின்றது திருமாவளவன் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதே காலகட்டத்தில் தான் வந்து வைகோ அவர்கள் தலைமையில் மக்கள் நல கூட்டணி அப்படின்றது உருவானது. ஸோ இது வந்து ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாமா அது மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கு? அதாவது மக்கள் நல கூட்டணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஃபெயிலியர் சார், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. பேசி 5 இயர்ஸ் யூஸ் இல்லை, சரிங்களா? அது ஃபெயிலியர். அது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கால சூழ்நிலை வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் இருந்துச்சு. அதான் உண்மை, யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். எங்களுக்கு அரசியல் தெரியாது, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். அதாவது மக்கள் நல கூட்டணி உருவானதுமே தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்து தோற்ற பிறகு மக்கள் நல கூட்டணி அப்படி இருந்திருந்தால் கூட வெற்றி பெற்று இருக்கும். உடனே அது கலைஞ்சு போயிடுச்சு. இப்போ நாங்கள் திமுக கூட்டணி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே, கம்யூனிஸ்ட்டும் வந்துட்டோம், வைகோ அண்ணனும் வந்துட்டார், நாங்களும் வந்துட்டோம். இப்போ அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றிக்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். அது வேறு, அது தேர்தல் அரசியல். ஆனால் மக்களுக்காக பார்க்கும் பொழுது இந்த அரசியலில் வந்து மது ரொம்ப அரக்கனாக இருக்கிறேன், கொடூரமாக இருக்குது. அப்போ அந்த கொடூரனை அழிக்கணும்ல. ஆனால் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம்ங்க திமுக அரசாங்கத்தை. திமுகவுக்கு நாங்கள் ஒரே நேரத்தில் முடிச்சிடலாம். நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம். தளபதி ஸ்டாலின் நினச்சாருன்னா ஒரே கையெழுத்து தான், அமெரிக்காவிலேருந்து கையெழுத்து போட்டு ஃபேக்ஸில் அனுப்பிடலாம். மதுக்கடைகளை நான் ஒரே நாளில் முடிக்க சொல்லலை. இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஜோக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அடிச்சுமே ஆஃப் அடிக்கணும், ஆஃப் அடிச்சும் குவார்டர் அடிக்கணும், குவார்டர் அடித்த பிறகு கொஞ்சமாக அடித்து அப்படி விடணும் அப்படின்னு சொல்லாமே நாங்கள் ஃபுல்லாக ஒரே நாள் நான் கேட்கல, படிப்படியாக குறைச்சி விட்ருங்க. குறைச்ச நல்லதானே. இந்த மாநாடு வந்துட்டு மது போதை எதிர்த்து அப்படின்னு தான் சொல்கிறீங்க.
நாங்க வந்து தனியா ஒரு மக்கள் நல கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மதிமுக மத்த இடதுசாரி கட்சியெல்லாம் வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கலாமே மாநாடு அப்பெல்லாம் நடத்துறதுக்கு சொல்றீங்க தேவையில்லாம நீ வந்து வம்பு எடுத்து விட்டுருக்கீங்க ஒரு அப்பெல்லாம் உங்களுக்கு இல்ல என்ன சார், இல்லை எனக்கு திமுக கூட்டலாம் ஜம்முன்னு இருக்காங்க எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களோட உச்சபட்ச நோக்கம் மது ஒழிக்கிறதா இருந்தா அதுவா தானே சார் அழுத்தமா இருந்திருக்கணும். ஆமா அதைத்தான் நான் சொல்றேன். அது வேற இது வேற. மதுவை ஒழிக்க வேண்டும். அதனால் அரசாங்கத்தில் கோரிக்கையை வைக்கிறோம். நாங்கள் வெறும் நீங்கள் சொல்ல வச்சு பார்த்தா வெறும் தமிழக அரசாங்கத்துக்கு மட்டும் வைக்கிறல, இந்திய அரசாங்கத்தையும் வைக்கிறோம்ல. இதை முடிச்சு டெல்லியில் போய் நடத்த போகிறோம் ஆர்ப்பாட்டம். உங்களுக்கு அது தெரியாதா? இங்கே வந்து மாநாடு நடத்தி முடிச்சுட்டு அதிவிரைவில் டெல்லியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அப்புறம் நல்ல விஷயத்தை செய்கிறேன். நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை மாதிரி நெறியாளர்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் இது வந்து ஏதோ கூட்டணிக்காக கணக்கு வழக்கு போகிற மாதிரி என்னங்க 2026 எவ்வளோ நாள் இருக்குது அப்போ பேசிக்கிறோங்க கூட்டணியை பற்றி. இல்ல சார், திமுக இப்போ ஒண்ணே உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க உழைச்சிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மக்கள் ரொம்ப நாசமாக போகிறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்னு இப்பவே நினைக்கலாம் அதெல்லாம் இல்லையா? அப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக ஏங்க நான் கேட்ட 10 சீட்டு கேட்டேன். சட்டமன்றத்தில் 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. 3 எம்பிஸ் கேட்டேன், 2 தான் கொடுத்தாங்க. அதனால ஒரு அதிருப்தியில அவங்க இருக்கீங்களோ? தலைவர் என்ன சொன்னார்? அதிருப்தியில் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? மன வலியோடு தான் கையெழுத்திடுகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வந்து சீட்டை விட மக்கள் நலன் முக்கியம்னு அன்னைக்கே நாங்கள் முடிவு பண்ணோம். இப்போ கூட சீட்டு கொடுக்காதல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படல. எங்கள் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு பூரணமான மதிவிலக்கை உருவாக்க வேண்டும். அது பெண்கள் வந்து உங்களை மாதிரி பெண்கள் வந்து நேரம் வந்ததுமே நீ வந்து எங்களை பாராட்டியிருக்கணும். விடுதலை சிறுத்தை தலைவருக்கு நான் பாராட்டுகிறேன், ஒரு பெண்மகளாக இருந்து இந்த சிஸ்டம் நல்லா இது. இல்ல சார், பாராட்டுதல் கண்டிப்பா இருக்கு சார். கூட்டணி கட்சியில இருந்தாலும் அவங்களை எதிர்த்து விமர்சனம் பண்றதே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான். சொல்லியிருக்கணும் உங்க தொலைக்காட்சி மூலமாக முதல்ல பாராட்டு தெரிவிச்சுட்டு நீ கேள்வி கேட்டிருக்கணும். உண்மையிலே இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன்ல, பயங்கரமான இதில் சிக்கல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியும். இப்போ தமிழக முதல்வர் கூட எங்கள் மேலே கோபமாக இருக்கலாம், என்ன அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படலைங்க. யார் கோவப்படுறான்றது எனக்கு கவலைலாம் இல்லை. இல்ல அதனால தான் அவர் அமெரிக்கால இருக்கிற நேரம் இந்த போராட்டம். அப்பெல்லாம் அமெரிக்காலே இருக்க போகிறாங்க, வந்துருவார்ல அவர். நீ என்னங்க பேசுகிறீங்க? வரட்டுமுங்க, வந்த நேரம் அவர் பார்க்காம இருப்பார், டிவிலாம் பார்த்து நேரம் தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. நாங்கள் வந்து அவர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டோம். அதை முதல்ல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் தலைவர் எப்போ அறிவிச்சார்னா, எப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்து போனாங்களே, அது முடிஞ்சதுமே அந்த சாவுக்கு பிறகு நேரம் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற மேடையிலே சொல்லிட்டாரு, மகளிர் மாநாடு நடத்த போகிறேன். எங்கே நடத்தப்போ? கள்ளக்குறிச்சிலேன்னு. டேட்டு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம். இவரெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் அவர் போனார், முன்னாடியே அறிவிச்சாச்சு. இப்போ தான் அது பேசும் பொருளாக இருக்கிறது. ஓகே சார். அதே ஊடக சந்திப்புல வந்து ரிசர்வேஷனுக்கு சப் கேட்டகரைசேஷன் அதை பத்தி திருமாவளவன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதை அவர் எதிர்க்க தானே சார் செய்கிறாரு. ஆனால் கலைஞர் அவர்கள் அருந்ததியினருக்கு ஒரு 3% கொண்டு வந்தார். ஸோ இதை எதிர்த்தும் திமுக கிட்ட கோரிக்கை வைப்பீங்களா? கேட்குற கேள்வி நீங்கள் தப்பாக கேட்குறீங்க. எப்படின்னா 3% அருந்ததி மக்களுக்காக இடஒதுக்கீடு வழங்கினார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி. அந்த வழங்குவதற்கே முக்கியமாக காரணமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள். எங்கள் தலைவர் தான் அப்போ கையெழுத்து போட்டார். எங்கள் தலைவர் மட்டும் கையெழுத்து போடவில்லை என்றால் அது வந்து சட்டமாக வந்திருக்காது. ஏனென்றால் நாங்கள் அருந்ததி மக்களுக்காக என்றைக்கு நாங்கள் போராடுவோம், அவங்க கஷ்டப்படுறாங்க, கிடைத்தது நல்லது தான் அப்படின்னு இன்றைக்கி கூட தான் சொல்கிறாரு. தேவையில்லாமல் சில பேர் தப்பாக அவங்க வேறு மாதிரி வந்து செய்திகளை வெளியில் பரப்புகிறாங்க. அப்படி அல்ல. அருந்ததி மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தனால தான் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். பல குழந்தைகள் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகியிருக்கிறாங்க, பல பேர் இன்ஜினியர் ஆகியிருக்காங்க. அந்த கடந்த 8 ஆண்டுகளில் சிறப்பு தானே, மகிழ்ச்சி தானே. அதையே நாங்கள் எதுக்குறோம், அதெல்லாம் எதுக்க மாட்டோம் நாங்கள். இல்லை சார், சிராக் பாஸ்வான் அவர்கள் எதிர்க்கிறாரு நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. அது வேறங்க, அது வேற இது வேற. எல்லாம் இல்லை, அது குழம்புறாங்க. அது என்னன்னா, இந்தியாவில் இருக்கின்ற ஆதி திராவிட மக்களை தனித்தனியாக பிரிப்பதற்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நிறைய பேர் புரியாமல் அதையும் குழப்புறாங்க. அருந்ததி மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தது சிறப்பு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மொத்தத்தில் எஸ்சி எஸ்டிக்கு 18 விழுக்காடு தான் இருக்குது. அது 25 விழுக்காடாக நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்குது. ஏன்னா இப்போ மக்கள் தொகை வந்து 1971 எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீதத்தில் கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்திலேயே பறையர்கள் வந்து ஏறக்குறைய 1 கோடி, பல்லர்கள் ஏறக்குறைய 25 லட்சம், அருந்ததி மக்கள் ஏறக்குறைய 22 லட்சம் அது இருக்குது. அது மொத்தம் எல்லாருக்குமே 18 விழுக்காடுன்னு கொடுத்தாங்க. அதில் வந்து 3 விழுக்காடு இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக. ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை கூடிருச்சு, எல்லாம் ரெக்கார்டோடு சொல்கிறோம். யார் சொல்கிறா? எங்கள் கட்சி தலைவர் சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு கூட்டுகின்ற ஒரு கோரிக்கை இருக்கே தவிர வேற ஒன்றும் அருந்ததி மக்களுக்கு நாங்கள் என்றும் எதிரிகள் அல்ல. விசிகா கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்குது உறுதியாக. சாதிவாரி கணக்கெடுக்க எடுத்தால் தானங்க தெரியும். பாவம், இப்போ நம்ம வந்து எஸ்சி எஸ்டிக்கு பேசுகிறோம், அவங்களுக்கு பேசுகிறேன், இவங்களுக்கு பேசுகிறேன். இன்னும் எத்தனை மக்கள் இருக்காங்க யோசித்து பாருங்கள். நிறைய பேர் முடிவெற்ற மக்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல. இன்னும் நிறைய சமூகம் பீகார்ல மாநில அளவுலேயே அதை செஞ்சுட்டாங்கல்ல சார். நீங்கள் திமுக வலியுறுத்தலாமே. மாநில அளவில் பீகாரில் செஞ்சு என்னாச்சு? ஒன்றும் நம்ம எழுதி வச்சு பேப்பரை வச்சுக்கிற முடியும், அதை வச்சு எதுவும் பயன்படுத்த முடியாது. தேசிய அளவில் நடத்தினா சரியாக, தேசிய அளவில் நடத்தணும், நடத்த வேண்டியது அரசாங்கத்தோட கடமை, ஒன்றிய அரசாங்கத்தோட கடமை. எடுக்காமல் இருக்கிறாங்க, எடுக்க சொல்லி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துக்கிறோம்.
உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம்.